ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அசுப கர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுப யோகம் இருக்கு. இது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தா அதுக்கான நிவர்த்தி எடுத்துக்கிறது சிறப்பு. அதுக்கான விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம லக்னத்துக்கு 2-12 2ஆம் இடத்திலேயோ 12ஆம் இடத்திலேயோ பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால், உடைய ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அது அசுப கர்த்தரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த ஜோதிட சாஸ்திர பிரகாரம் ஒரு முக்கியமான அவயோகமா பார்க்கப்படுது. லக்னத்துக்கு 2-12ஆம் இடங்கள்ல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் முன்னேற்றத்துல நிறைய தடை தாமதங்களை சந்திக்கிறாங்க. நினைச்ச மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலைகள் உருவாகுது. அதே போல ஏழ்மையான அமைப்பு, பொருளாதார ரீதியா பின்தங்கிய அமைப்பு, குறிப்பா பொருளாதாரத்துல கடுமையான பின்தங்கிய ஒரு அமைப்பை அடைகிறாங்க. மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை, சுகமின்மை அப்படிங்கிற கூடிய உடல் ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது. குறிப்பா நேத்திரம் பாதிக்கப்படுது. அதாவது கண் சம்பந்தமான உபாதைகள் வந்துடுது. கண்ணாடி போட வேண்டிய அவலநிலை ஏற்படுது. கண் தெரியாம போகக்கூடிய இந்த சூழ்நிலைகள் உருவாகுது. அவயவ குறைவு அப்படின்னு சொல்லுவோம். தேக ஆரோக்கியத்துல சில பிரச்சனையான அமைப்புகளை கொடுக்குது. மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்துது. மனைவி பிள்ளைகளுக்கு கேடான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துது. எனவே இந்த அசுப கர்த்தரி யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தா அதுக்கு தகுந்த அந்த நிவர்த்தியை எடுத்துக்கிறது சிறப்பு. அப்படி உங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு அந்த பரிகாரங்களை முறையாக செய்யறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஜெனரலா நம்ம பார்க்கும்போது இந்த 2-12ஆம் இடத்துல எந்த பாவகிரகங்கள் அமர்ந்திருக்கோ அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. குறிப்பா சனி பகவான் அமர்ந்திருந்தா சனி பகவானுடைய ஸ்தலமாகிய திருநள்ளாறு போறது சிறப்பு. செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தா செவ்வாய் பகவானுடைய நவகிரக ஸ்தலமாகிய வைத்தீஸ்வரன் கோவில் போயிட்டு வருது ரொம்ப சிறப்பு. அதே போல ராகு அமர்ந்திருந்தா திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம், அல்லது காளஹஸ்தி போயிட்டு வரலாம். அதுவே கேது அமர்ந்திருந்தா கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வரலாம். இப்படி எந்த பாவகிரகம் அமர்ந்திருக்கோ அந்த பாவகிரகத்துடைய நவகிரக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருடத்திற்கு ஒரு முறை வழிபட்டு வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமை இழப்பு இதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய குடும்ப ஜோதிடத்துல ஒரு சரியான பரிகாரத்தை வாங்கி அதை சரியாக செய்யும் பொழுது இதுக்கான நிவர்த்தியை நம்ம சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். நம்மளை சுத்தி இருக்கிற அந்த நெகட்டிவான ஆராசை நம்ம விலக்கி அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றோம். அதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்றது. இது மன ரீதியா ஒரு தெளிவை கொடுக்கும், பிரச்சனைகளுக்கான நிவர்த்தியை கொடுக்கும். எனவே இந்த அசுப கர்த்தரி யோகம் அப்படிங்கிற இந்த அவயோகம் உள்ளவங்க அதற்கு தகுந்த பரிகாரங்களை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இது போல ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.